ஏகாக்ரா அப்படிங்கிற குழந்தைக்கு தாத்தா நாராயணமூர்த்தி என்ன பண்ணிருக்காரு, தன்னோட இன்போசிஸ் நிறுவனத்திலிருந்து தனக்குன்னு இருக்கக்கூடிய பங்குகள்ல 15,000 பங்குகளை தன்னோட பேரன் ஏகாக்ராக்கு மாத்தி எழுதியிருக்காரு. சோ இதன் மூலமா இந்த குழந்தை 4 மாதங்கள்லயே 140 கோடி இந்தியர்களை பின்னுக்கு தள்ளி பணக்கார குழந்தையாவே மாறி இருக்கு. சோ இதுக்காகவே இந்த குழந்தைக்கு நாம் ஒரு வாழ்த்து சொல்லணும்ல. சரி, அது ஒரு பக்கம். இந்தியாவோட மொத்த மக்கள் தொகை 140 கோடியே 76 லட்சம். இதுல 1000 கோடி ரூபாய்க்கு மேல பணம் வச்சிருக்கிற பணக்காரங்க வெறும் 1319 பேர் மட்டும்தான். இந்த தகவலை கூட பினான்சியல் எக்ஸ்பிரஸ் பத்திரிகை வெளியிட்டு இருக்காங்க. இதே மாதிரி கடந்த 2017 வருஷம் எக்கனாமிக்ஸ் டைம்ஸ் பத்திரிகை வெளியிட்ட செய்தியில இந்தியாவில 200 கோடி ரூபாய்க்கு மேல சொத்து வச்சிருக்கிற கோடீஸ்வரர்கள் வெறும் 283 பேர் அப்படின்னு அறிக்கை வெளியிட்டாங்க. எப்படியும் கூட்டி கழிச்சு பார்த்தாலும் கூட இப்போ இந்தியாவில 200 கோடி ரூபாய்க்கு மேல சொத்து வச்சிருக்கிற பணக்காரர்கள் சில ஆயிரம் பேர் மட்டும்தான் இருக்க முடியும். அந்த பட்டியல்ல இப்போ இந்த 4 மாத குழந்தை ஏகாக்ராவோ இணைஞ்சிருச்சு. சொல்லுவாங்க பாத்தீங்களா ஒரு பழமொழி, கொடுக்கிற தெய்வம் கூரையை பிச்சுட்டு கொடுக்கும்ட்டு. அந்த மாதிரி இந்த ஏகாக்ரா அப்படிங்கிற இந்த ஒரு குழந்தைக்கு சாப்ட்வேரை பிச்சுக்கிட்டு 240 கோடி ஓவா கிடைச்சிருக்கு. வாழ்த்துக்கள் செல்லக்குட்டி, நீடூழி வாழ்க. பலரும் அந்த குழந்தைக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு வர இந்த நேரத்துல சில நெட்டிசன்கள் கேள்விகளை கேட்டிருக்காங்க. அண்மையில ஒரு நிகழ்ச்சியில பேசின நாராயணமூர்த்தி, இந்தியர்கள் இன்னும் கூடுதல் நேரம் உழைக்கணும், இப்ப வாரத்துக்கு 48 மணி நேரம் வேலை செய்யறது போதாது, 70 மணி நேரம் வேலை செய்யணும் அப்படின்னு எல்லாம் பேசியிருந்தாரு. இப்போ இத கையில் எடுத்திருக்கிற நெட்டிசன்கள், ஆமா உங்க பேரன் வாரம் 70 மணி நேரம் வேலை செஞ்சுதான் இத்தனை கோடி சொத்துக்களுக்கு அதிபதி ஆகியிருக்காரா அப்படின்னு சொல்லி கேள்விகளை கேட்டிருக்காங்க. இது சம்பந்தமா நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத ஏகபோகமா உங்களோட கருத்துக்களை நம்ம Q7ஓட கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பிறந்து 4 மாதங்களே ஆன குழந்தை, 240 கோடி ரூபாய் சொத்து எழுதி வைத்த தாத்தா, 140 கோடி இந்தியர்களை பின்னுக்கு தள்ளி பணக்காரராகி அமர்க்களம். அடேங்கப்பா, நம்ம எல்லாம் பிறந்தப்போ நம்ம தாத்தா பாட்டி நம்மளை பார்க்க வந்திருந்தாங்கன்னு அமுக்குட்டி செல்லக்குட்டி ராசாத்தி அப்படின்னு சொல்லிட்டு 1 பவுன் 2 பவுன் தங்கத்துல செயின் மோதிரம் இந்த மாதிரி வாங்கி போட்டிருப்பாங்க. அப்படி அதை நம்ம வாங்கிக்கிட்டாலே அடேங்கப்பா பயவுல ரொம்ப அதிர்ஷ்டக்காரன் தான்ப்பான்னு சொல்லிட்டு செல்லமா கணத்துல கிள்ளிட்டு முத்தமெல்லாம் கொடுத்துட்டு போயிருப்பாங்க. ஆனா இன்னைக்கு தங்கம் விற்கிற விலைவாசியில 1 பவுன் 1/2 பவுன் ஏன் ஒரு குண்டுமணி தங்கம் வாங்குறதுனால கூட காசை கண்ணாபின்னு எண்ணி பார்க்க வேண்டியதா இருக்கு. நிலம் அப்படி இருக்கு. ஆனா இன்னைக்கு இருக்கிற தாத்தா பாட்டிங்க இந்த மாதிரி எல்லாம் தங்கத்துல செயின் போடுவாங்களா? முடியாது. ஏன்னா பொருளாதார சூழல் அந்த மாதிரி. ஆனா இங்க ஒரு தாத்தா தன்னோட 4 மாத செல்ல பேரனுக்கு தன்னோட சொத்துல இருந்து